சங்கீதம் 31 21 பாருங்க. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு 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 தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணபடினால் அவரை ஸ்தோத்திரிப்பேன். அவனை பற்றி தான் பேசுறான். கவனிங்க, அவன் ஆரம்பத்தில் ஆட்டு மேய்ப்பன் இல்லையா? ஆட்டு மேய்ப்பன் ராஜாவாகிறதுன்றது சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். எல்லா ஆட்டு மேய்ப்பர்களும் ராஜாவாயிட்டாங்களா? இல்லை. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, ராஜாவை பற்றியும் அரண்மனையை பற்றியும், அரணான நகரம்னு சொல்றான் இல்லையா, எருசலேமை பற்றியும் இவன் யோசிக்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான். கர்த்தர் இவனை குறித்து, அருமையானவர்களே, எதிர்கால திட்டங்களை பெருசா போட்டு வச்சிருக்கிறாரு. இவன் ராஜாவாக போறான், அரண்மனைக்கு போறான், எருசலேம் நகரத்தில் இருக்க போகிறான், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறான் என்பதை போட்டு வச்சிருக்கிறாரு.